என் ரட்சகரும் என் மீட்பரும் என் கண்மலையும் என் கோட்டையும் என் அரணம் என் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய பாரங்கள், ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இவைகளை உங்களுடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்டுன்னை அழைத்தவர் கரமடை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசு. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே செயல்படாதபடி உம்மிடத்தில் திரும்பாத அந்த வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் பேசுகிற அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதியும்படியாக, எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் விருப்பம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்குள்ளாக வரும்படியாக எங்களை முற்றிலுமாய் வெறுமையாக்கும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் பெறும் நல்ல பிதாவே, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அநேக நேரங்களில் இந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அங்கலாய்ப்பை, தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு இந்த நாளிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அந்த வார்த்தை அப்படியேதான் இருக்கு. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன். தேவன் இன்றைக்கும் அவர் தேடுகிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஒரு மனுஷனை அவருக்காக அவர் தேடுகிறார். எதற்காக? தேசத்தை அழிக்காமல் காக்க வேண்டும். அந்த சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். பொதுவாக இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிற போது தேசம் என்று சொல்லி சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் கிருபையாய் நாம் வாழும்படியாக நமக்கு கொடுத்து இந்திய தேசம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் இந்த தேவனுடைய வார்த்தையை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சகல மனிதரும் படிக்கிறார்.
அப்ப ஒவ்வொரு மனிதனும் படிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் அவன் தான் வாழ்கின்ற அந்த தேசத்தை அவன் நினைப்பான். ஆனா தேவனுடைய எண்ணம், தேவனுடைய கண்ணோட்டம் எந்த விதத்துல போகிறது என்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை, ஒரு கண்ணோட்டத்தை தேவன் கொடுத்தார். என்ன, இப்ப நான் வாழ்கிற இந்திய தேசம், அது இந்திய தேசம், அந்த இந்திய தேசத்தை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, பல மாநிலங்கள் சேர்ந்த இந்திய தேசம். அந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி உருவானது? பல மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்து இந்தியா உருவானது. பல மாவட்டங்கள் எப்படி சேர்ந்தது? பல ஊர்கள் சேர்ந்தது, பல கிராமங்கள் சேர்ந்தது, பல வீதிகள் சேர்ந்தது, பல வீடுகள் சேர்ந்தது, பல குடும்பங்கள் சேர்ந்தது. ஒரு குடும்பத்தை எடுக்கிற போது பல நபர்கள் சேர்ந்தது. அப்ப தேவனுடைய கண்ணோட்டம் தேசத்தின் மூலமாக ஊடுருவி அது வருகிற அந்த இடையோட்டத்தை பார்க்கிற போது, அது வந்து ஒரு மனிதனை தேடியே என்று சொல்லி நிற்கிற இடத்தை பார்க்கிற போது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடத்திலும் அந்த தேவனுடைய ஏக்கம் வந்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேசத்தை அழிக்காதபடிக்கு அப்படின்னா எந்த ஒரு மனுஷனும் அழிக்கப்படாதபடிக்கு, அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பாவி தன்னுடைய அக்கிரமத்தை மறிப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அப்ப தேவனுடைய எண்ணம் ஒவ்வொரு மனுஷனை நோக்கியும் அது பாய்கிறபடியினாலே, தேசம் என்று சொல்லி தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற போது, அது தனிப்பட்ட ஒரு மனிதனை அது குறிக்கிற ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் அழிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை அவர் தேடுகிறார். அப்படின்னா இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், பிறப்பின் வாசல் ஜெபம் பண்றோம், உபவாச ஜெபம் பண்றோம், இந்தியாவுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், தவறில்லை. ஆனா இந்த ஜெபம் எந்த அளவுக்கு தேசத்திலே அது வேலை செய்கிறது, அந்த தேசத்தை எந்த அளவுக்கு அது அசைக்கிறது என்று சொல்லி பார்க்கிற போது, தேவனை அறியாத ஒரு பிள்ளை சொல்லி இருக்கிறான், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் சீர்திருந்தும் போதுதான் நாடு சீர்திருந்தும் என்று சொல்லி. அப்ப இந்த தேசம் அழிக்கப்படாதபடி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அழிக்கப்படாதபடி காணப்பட வேண்டும். அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக தேவன் தேடுகிற அந்த மனுஷனை தான் நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சம் புளித்தமா அது அடக்கி வைத்த மா முழுவதையும், பிசைந்த மா முழுவதையும் அது புளிப்பாக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எதுவுமே பொய்யல்ல, அது சத்தியமுள்ள வார்த்தைகள். ஆனா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குமானா, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் எவ்வளவு பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறேன், தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் எவ்வளவு பேரை தேவனுக்குள்ளாக நான் வழிநடத்தி இருக்கிறேன். அப்ப இந்த புளித்த மா அந்த புளித்த வேலையை அந்த மாவின் இடத்துல செய்யவில்லை அப்படின்னா, இந்த மாவே இன்னும் சரியா புளிக்கலைன்னு தான், இந்த மாவே இன்னும் சரியான விதத்துல புளித்து போகல அப்படின்னு தான். அப்ப இந்த புளிப்பில்லாத மாவை கொண்டு ஒண்ணுமே தேவனால செய்ய முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் ஒரு ஆளுகைக்கு கீழாக, தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்தியாவில் ரட்சியம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், வேசித்தனங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், விபச்சாரங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3 முதல் 5 வரை தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம மறந்து விட்டு நம்ம ஜெபிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3 5 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? 5வது வசனத்துல, மாயக்காரனே
முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய கண்ணிலே காணப்படுகிற உத்தரத்தை நான் எடுத்து போட வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நான் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக நான் அதற்கு தகுதி உள்ளவனாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்துதான் துவங்கும். முதலாவது அதை அறிந்த பிள்ளைகளிடத்திலே நம்மிடத்திலிருந்து தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கும். அப்படின்னு நான் சரியில்லாதபடிக்கு, நான் ஒழுங்கில்லாதபடிக்கு, நான் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு, நான் தேவன் விரும்புகிற வண்ணமா இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்தியாவிற்காக நான் என்ன கதறினாலும் அந்த கதறுதல் கேட்கப்படாது. தேவனை அருவருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப தேவ சமூகத்தில் முதலாவது என்னை நான் ஒப்பு கொடுத்தவனாக, என்னை நான் அர்ப்பணிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். அப்படின்னா இந்த எசேக்கியேல் 22:30 தேவன் சொன்ன அந்த ஒரு மனுஷன், தேவன் தேடுகிற அந்த ஒரு மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம வேதத்தில் நம்ம தியானித்து அப்படிப்பட்ட மனுஷனாக அந்த மனுஷனுடைய சுபாவத்தை நம்மால் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுபாவத்தை நாம் அனுபவித்து அபியாசப்படுத்தி பழகினோம் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் திறப்பின் வாசலிலே நாம் நின்று தேவனுடைய சமூகத்திலே நாம் கதற முடியும். அதற்காக அப்படிப்பட்ட மனுஷன் யார், தேவன் தேடுகிற அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், தேவன் என்னென்ன சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ, காண்பித்து கொடுத்தாரோ, வெளிப்படுத்தினாரோ, அவை எல்லாவற்றிற்கும் அவன் கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தினுடைய ஆரம்பம் ஆபிரகாமுக்கு எந்த இடத்துல வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேதம் சொல்லுகிறது அவன் கீழ்ப்படிந்தான். அப்போ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையினாலே மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய ஒரு காரியத்தினுடைய எதிர்பார்ப்பை பூரணமாய் செய்து முடிக்க முடியும். நமக்கு மூத்த அதிகாரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை நம்ம அப்படியே அவங்க எதிர்பார்த்த வண்ணமா நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கீழ்ப்படியும். நம்முடைய விருப்புகளுக்கு இடம் கொடுக்காதபடி, நம்முடைய ஆலோசனைகளுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்காதபடிக்கு, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம செய்து கொடுக்க முடியும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்து கொடுப்பதற்கு இப்படிப்பட்டதான கட்டுப்பாடு அவசியம் என்று சொன்னால், நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவை, பரலோகத்தை ஆளுகிற அந்த தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் எவ்வளவு அதிகமான கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளை, தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அழைக்கப்பட்ட தேசம் எது என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியாது. ஏன் அழைக்கிறார், அழைத்த இடத்துல கொண்டு என்ன செய்வார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியாது. தன்னுடைய சொந்த இனம், சொந்த ஜாதி, சொந்த மக்களை விட்டு பிரிந்து வர சொல்லி தேவன் சொன்ன போது எந்த மறுப்பும் தெரிவிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார்.
ஆண்டவர் இன்னும் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நான் உன்னுடைய ஜாதியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தரையாய் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் அந்த இடத்துல எப்படி செயல்பட்டது என்று சொல்லி எபிரேயர் காக்கியம் மிக தெளிவாக அதை சொல்லுகிறார். 11வது அதிகாரத்துல நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்புவதற்கு 1% கூட சாத்தியக்கூறே அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவருடைய சரீரம் செத்து போச்சு, அவர்களுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய உதிரல் ஊரில் நின்று போயிற்று. ஆனாலும் தேவன் சொன்னார், கடற்கரை மணலத்தனையாய் வர்த்திக்க பண்ணுவேன். தேவன் சொன்னவர் செய்வார் என்பதை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து, அந்த நம்பிக்கைக்கு கீழ்ப்படிந்து, யோசித்து பாருங்க, வாக்கு பண்ணி 25 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு அந்த வாக்கை தேவன் நிறைவேற்றுகிறார். 25 ஆண்டுகள். நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 2 நாள் நமக்கு வாக்கு கொடுத்தாங்கனாலே அந்த 2 நாள் காத்திருக்கிறது நமக்கு 2 வருஷம் காத்திருக்கிறது போல. இன்னும் நடக்கலையா, இன்னும் செய்யலையா, சொன்னாரே செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நடக்குமா நடக்காதோ என்று சொல்லி சொன்ன ஒரு காரியம் அது நிறைவேறுவதற்கு மிக குறுகிய காலங்கள், 2 நாட்கள். அப்படி இருந்தாலே அந்த நாட்களை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிற நமக்கே அது மிகப்பெரிய காலமா 2 வருடம் போல, 20 வருடம் போல அது நமக்கு தோன்றும். இது மாத்திரமல்ல, நம்ம செய்யக்கூடிய சகாயம் என்ன தெரியுங்களா? இந்த 2 நாள் காத்திருக்கக்கூடிய மனுஷனிடத்துல போய் இந்த காரியமெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது சாத்தியம் இல்லை, இதையெல்லாம் நம்பாதீங்க, அறிவியல் ரீதியாக ஒத்து வராது, இந்த மாதிரி பல காரியங்களை சொல்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய விசுவாசத்தை குந்தி போக பண்றோம். ஆனால் 25 வருடங்கள் இப்படிப்பட்டதான எல்லா விதமான பேச்சுகளுக்கும், எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும், எல்லா விதமான சிந்தனைகளுக்கும், எல்லா காரியங்களுக்கும் பொறுமையோடு அவர் காத்திருந்தார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். இந்த கீழ்ப்படிதல் எப்போ வரும்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எப்போ கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு எப்போ நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா, அந்த மனுஷனை நம்ம அதிகமா நேசிச்சோம்னா அந்த மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். எந்த ஒரு மனுஷனை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ, எந்த ஒரு நபரை அதிகமா நம்ம நேசிக்கிறோமோ, அந்த நபர் சொல்லுகிற காரியங்களை அப்படியே கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறோம். திருமணமான புதிதாக மனைவி சொல்றது அப்படியே கேட்கும். பிள்ளைகள் பிறந்த புதிதுல அந்த பிள்ளைகள் சொல்றத, பிள்ளைகள் கேட்கிறத அப்படியே நம்ம கேட்போம். ஏன்? அவர்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனா இந்த அன்பு எப்படி மாறுகிறது? திருமணமான புதிதில் இருந்த அன்பு பிள்ளைகள் பிறக்கும் போது இல்லை, பிள்ளைகள் பிறக்கும் போது இருக்கிற அன்பு பிள்ளைகள் வளர்கிற போது இல்லை. நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கு. அதனால அவங்களுடைய கீழ்ப்படிதலினுடைய காரியமும் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா ஆபிரகாமுடைய காரியத்துல அவர் தேவனிடத்திலே அன்பு கொடுத்தார், அவர் தேவனை நேசித்தார். அவர் தேவனை நேசித்தபடியினாலே, தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வல்லமைகளை அவர் அறிந்தபடியினாலே, அவர் என் தேவன் என்று சொல்லி அவர் உணர்ந்தபடியினாலே அவர் தேவனுக்கு கீழ்ப்படினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் எந்த அளவாய், எந்த மட்டாய் இருக்கிறது? எப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கிறோம். எபிரேயர் காக்கியம் சொல்லுகிற காரியத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதபடி புறப்பட்டு போன. எங்க போறேனே தெரியல, வெளியே வா, புறப்பட்டு வான்னு சொன்னார் ஆண்டவர். உடனே புறப்பட்டு வந்தான். அந்த ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பாணிகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம சொல்ற
வார்த்தைகளை கேட்குது. உட்காருனா உட்காருது, நில்லுனா நிற்குது. ஆனா நான் நம்முடைய தேவனுக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மீது ஆளுகை கொண்ட என்னுடைய தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகள் என்னுடையதல்ல, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்னுடையதல்ல, அது தேவனுடையது. அவர் விலைக்கிரியமை பெற்றிருக்கிறார். அவருடைய நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு, தேவன் சொல்லுகிற அந்த சொற்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், அதற்கு முதலாவது நமக்கு தேவை தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான். வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? ஜனங்கள் தன்னை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது, தன்னிடத்துல எப்பொழுதும் அவர் நேசமாய் தன்னை கிட்டி சேர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில்தான் தேவன் பலி கோட்பாட்டை கொடுத்தார், பலி நியமனங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனா அதனுடைய அடிப்படை காரியத்தை, ஏன் அந்த பலி கோட்பாடு கொடுக்கப்பட்டது என்கின்ற அந்த அடிப்படையான அந்த கோட்பாட்டை அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் பாவம் செய்வதும் பலி செலுத்துவதுமாக கடமைக்காக அவர்கள் வாழ ஆரம்பித்த போது தேவன் சொல்லுகிறார், கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலிகள் எனக்கு பிரியமாய் இருக்குமோ? என்ன நோக்கத்திற்காக அந்த பலி நியமனத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தையே விட்டு ஜனங்கள் மாறி போகிற போது அந்த நோக்கத்தினுடைய அடித்தளத்தை, அந்த நோக்கத்தினுடைய ஆதாரத்தை தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படிதலை தான் நான் விரும்புகிறேன், கீழ்ப்படிதல் தான் முக்கியம், கீழ்ப்படிதல் தான் எனக்கு பிரியம் என்று சொல்லி அதை தேவன் அங்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை போல ஒரு மனுஷன், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனை தான் தேவன் தேடினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் முதல் குறிப்புல. ஆனா இந்த ஆபிரகாம் அவர் மாத்திரம் கீழ்ப்படிந்தவராய் அல்ல. இந்த கீழ்ப்படிதல் என்ன பாத்தீங்கன்னா, அவர் கீழ்ப்படிந்தவராய் மாத்திரம் அல்ல, கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாய் இருந்தார். அதை ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாமை குறித்து தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டதா இருந்தது? அவன் மாத்திரம் அவன் கீழ்ப்படிதல் உள்ள மனிதன் அல்ல, அவன் தன்னுடைய பிள்ளைகள், தனக்கு பின்வரக்கூடிய பிள்ளைகள், தன்னை மாதிரியாய் வைத்து தனக்கு பின்னாலே தேவனை பின்பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் கர்த்தருடைய நீதியை, நியாயத்தை செய்யும்படியாக அவன் கட்டளை கொடுப்பான் என்பதை அறிந்து வைத்திருந்தார் தேவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகத்தான் ஆபிரகாமும் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள, கீழ்ப்படிதல் செய்யத்தக்கதான ஒரு பிள்ளையாய், ஒரு மனுஷனாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய நீதிக்கு, தேவனுடைய நியாயங்களுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படியாதபடி என்னுடைய பிள்ளைகளை மாத்திரம், என்னுடைய குடும்பத்தாரை மாத்திரம், என்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை மாத்திரம் கீழ்ப்படிய பண்ணுவேன் என்று சொன்னால், அது எந்த காலத்தில் வேணாலும் அவர்கள் இடறி போக இயலும். அவங்க திரும்ப கேள்வி கேட்பாங்க, என்ன செய்ய சொல்றீங்களே, நீங்க செய்யறீங்களா? இது செய்யணும்னு வேதத்துல சொல்லி இருக்குன்னு சொல்லி உபதேசம் செய்கிறீர்களே, நீங்க செய்யறீங்களா? அப்ப சாட்சியோடு கூட, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த நாட்களிலே முதலாவது செய்யவும் பிறகு உபதேசிக்கவும் அவர் இருந்தார். அப்ப முதலாவது நாம்
அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருந்து மற்றவர்களையும் அந்த தேவனுடைய நீதி நியாயங்களிலே கீழ்ப்படிய பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனைத்தான் தேவன் முதலாவது தேடுகிறார். ஏன்னா கடைசி நாட்களில ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். வேதம் கிடைக்க பெறாத பஞ்ச காலங்கள் வரும், பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அந்த நாட்களிலே, அந்த பஞ்சத்தின் நாட்களிலே வேதம் எங்கிருந்து கிடைக்கும்? ஆசாரியனுடைய உதடுகளில தான் வேதத்தை தேடுவார். அப்ப அவன் வேதத்தை அவனது உதடுகளில் இருந்து அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை அவன் இருதயத்தில் அவன் வைத்திருக்க வேண்டும். அவன் இருதயத்தில் அவன் அதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அவன் அபியாசித்திருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய இருதயத்தில் அது பதியும். இன்னைக்கு அநேக வேத வசனங்கள் நான் படிக்கிறேன், என் மனசுல நிக்கல, எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, பிள்ளைய கிறிஸ்துமஸ்க்கு மனப்பாடம் பண்றாங்க ஒரு வசனம், அடுத்த வருஷம் கேட்டா அந்த வசனம் தெரியாது. ஏன்? அது மனப்பாடம் பண்றாங்க, மனசுல பதியாது, மூளையில மாத்திரம் தான் பதியும், மேலறிவுல மாத்திரம் தான் அது பதியும். எந்த ஒரு வசனம் நம்முடைய இருதயத்துல பதிகிறதோ அது என்றென்றைக்கும் அது அழியாததா இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, தேவன் நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் ரட்சிக்கும் பொழுது நமக்கு வெளிப்படுத்தின அவருடைய வார்த்தை, இது என்றைக்கும் அந்த மனிதன் சாகும் வரைக்கும் அவனுக்கு மறக்காது. இந்த வார்த்தையை சொல்லி தேவன் என்னை அழைத்தார், இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் எனக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாம் அதை சொல்லிக் கொண்டே இருப்போம். காரணம் என்ன? அது என்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைத்து விட்டபடியினால அது என்னுடைய இருதயத்தில் பதிந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் வாசிக்கிற வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துல பதியவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றாகவில்லை அப்படின்னா நான் அதை கீழ்ப்படியல, அதை அபியாசிக்கல, அதுதான் அர்த்தம். அப்ப எந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அந்த வார்த்தை நிச்சயமா என்னுடைய இருதயத்துல அது பதியும். அது பதிந்த அந்த வார்த்தையை என்னுடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கும் நான் அதை போதித்து அவர்களையும் அதன்படியாக கீழ்ப்படிய பண்ண முடியும். ஆக இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள, கீழ்ப்படிய பண்ணுகிற ஒரு மனிதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக என் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அடுத்தது தேவன் அறிந்த ஒரு மனிதன், தேவன் அவருடைய சாட்சியை சொல்லுகிற ஒரு மனிதன் மோசே. மோசே எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான்? பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 25ஆம் சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் தமது வழியை போதிப்பார். யாருக்கு போதிப்பார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். சாந்த குணம் உள்ள பிள்ளைகளுக்கு மாத்திரம் கர்த்தர் தமது வழியை போதிப்பார். அப்ப கர்த்தருடைய வழியை அறிந்து கர்த்தருடைய வழியில நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை புரிந்து தேவனுடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அவசியம் காணப்பட வேண்டியது சாந்த குணம். ஒவ்வொரு அனுபவத்திலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க முடியும். கடந்த செய்தியிலும் நான் அதை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். முதல்ல கீழ்ப்படிதலுள்ள பிள்ளை, கீழ்ப்படிய பண்ணுகிற மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி கீழ்ப்படிதல் உள்ளவர் ஆனார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தும் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொலையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய விருப்பத்துக்கு, தேவனுடைய ஏக்கத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை ஒப்பு கொடுத்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். அந்த கீழ்ப்படிதல ஜனங்களுடைய நடக்கையினால, ஜனங்களுடைய பேச்சுகளினாலே, ஜனங்களுடைய செயல்பாட்டினாலே பாதியை அவர் விட்டுவிடவில்லை.
சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அதுபோல சாந்த குணத்தை நம்ம பார்க்கிற போது சாந்த குணம் உள்ள மனுஷனுக்குத்தான் கர்த்தர் தமது வழியை தெரிவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அழைக்கிற அழைப்பில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அவருடைய வழிகளை தெரிவித்திருக்கிறார். அந்த வழிகளில நடக்கும்படியாக நான் என்னை கீழ்ப்படிதல் உள்ளவன் ஆக்கி இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த வசனங்களில் அது பின்னி பிணைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். எதற்காக சாந்த குணம் வேணும்? எதற்காக சாந்த குணம் வேணும்? எல்லாவற்றிற்குமே சாந்த குணம் வேணும். ஆவியின் கனிகள் நீங்க வாசித்து பாருங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான இந்த சுபாவங்கள், இந்த 9 சுபாவங்களும் சங்கிலி போல ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கு. அது சங்கிலி தான். அதனுடைய தொடக்கம் இது முடிவு என்று சொல்லி சொல்லுவதற்கு இல்லை. எந்த ஒரு சுபாவத்தினுடைய கண்ணியும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதனுடைய தொடர்பு அற்றுப்போம். ஆவியுடைய கனியினுடைய தொடர்பு அற்றுப்போம். இப்ப பாருங்க, அன்பு, சந்தோஷம். அன்பு இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருந்தால் சமாதானம் இருக்கும். சமாதானம் இருந்தால் சமாதானம் இருந்துச்சுன்னா நீடிய பொறுமையா இருக்கும். நீடிய பொறுமையா இருந்தோம்னா எல்லாருமே தயவு இருக்கும். தயவு இருந்தோம்னா நமக்கு நற்குணம் நிச்சயம் இருக்கும். நற்குணம் இருந்தா எல்லாமே நடக்கும், எல்லாமே முடியும், கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம பொறுமையா அமைதியா இருக்கும். எதுவும் பதில் பேசாம முறுமுறுக்காம இருக்கும். சாந்தத்தோடு கூட இருக்கும். சாந்தத்தோடு இருந்தோம்னா இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் என்பது பாலியத்திற்குரிய இச்சைகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்தினுடைய சகல அவயவங்களுடைய அடக்கம் தான் இச்சை அடக்கம். அவனுடைய கண் காணக்கூடாதவைகளை நான் காணாதபடி இருக்கணும். என் நாவு பேசக்கூடாதவைகளை நான் பேசாதவனா இருக்கணும். என் செவிகள் கேட்கக்கூடாதவைகளை நான் கேட்காதவனா இருக்கணும். என் நாசி நுகரக்கூடாதவைகளை நான் நுகராதவனா இருக்கணும். என்னுடைய இருதயம் நினைக்க கூடாதவர்களை நான் நினைக்காதவனா இருக்கணும். என்னுடைய கரங்கள் கால்கள் நடப்பிக்க கூடாதவர்களை நான் நடப்பிக்காதவனா இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அதெல்லாம் நான் செய்யாம இருக்கணும் அப்படின்னா அந்த இச்சை அடக்கம் எனக்கு வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணி பிணைந்து இருக்கணும். என்னது? சாந்தம். மோசே ஒரே ஒரு தவறு பண்றார். ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த பிறகு அவர் பண்ணுகிற தவறு. அதுக்கு முன்னே அதை நம்ம ஆராய வேண்டாம். ஆண்டவருடைய அழைப்புக்கு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற போது அவர் செய்கிற ஒரு தவறு. அந்த தவறின் நிமித்தமாக கானானுக்குள்ள நுழையக்கூடிய பாக்கியம் அவர் கற்றுப்போய் என்ன தவறு பண்ணார்? பதறி பேசினேன் அப்படிங்கிற வார்த்தை எழுதுறது. அவர் சொல்லுகிற காரியம் பதறி பேசினபடியால். அப்ப ஏன் அந்த இடத்துல பதறினார்? அதுவரைக்கும் அவரை ஆட்கொள்ளும்படியாக தன்னை விட்டு கொடுத்த அந்த சாந்த சுபாவத்திற்கு இப்பொழுது விட்டு கொடுக்காதபடி ஜனங்கள் முறுமுறுக்கிற முறுமுறுப்பிலே பதறி அவர் பேசினார். அது ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ரொம்ப அவர் வெளிப்படுத்துறார். பதறி பேசின காரியத்திலே நீ என்னை மகிமைப்படுத்தாதபடியால். அப்படின்னா சாந்த குணத்தோடு கூட நாம் கை கொள்கிற அந்த இச்சை அடக்கத்தில் நாம் என்ன செய்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சாந்த குணம் வேணும்னு கேட்கிறார். சாந்த குணம் உள்ளவனுக்கு தன் வழியை தெரியப்படுத்துகிறேன்னு சொல்றார்.
ஆடுகளை, சிறையா இருக்கக்கூடிய ஆடுகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? மேய்ப்பருக்கு தான் தெரியும். எதை எப்படி நடத்தணுமோ அதை அவர் அப்படித்தான் நடத்துவார், நடத்தணும். அதிலேயே ஊனமா இருக்கக்கூடிய குட்டிகளை எப்படி நடத்தணும், விதவிதமா இருக்கக்கூடிய குட்டிகளை எப்படி நடத்தணும், இதெல்லாம் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் சபையில் 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவரவர்களுடைய சுபாவங்கள், அவரவருடைய திறமைகள், அவரவர்களுடைய காரியங்கள் என்ன அளவோ அதற்கு தக்கதாக, அவருடைய விசுவாச அளவுகளுக்கு தக்கதாக அவரவர்களுக்கு தேவன் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். சபை ஊழியம் எனக்கு இல்லவே இல்லை, நிச்சயமா இல்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல நான் சொல்றேன். நிச்சயமா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, கரவலாடுகளை மெதுவாய் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் நான் பக்குவப்படாது. புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில வைக்க முடியாது, அல்லது பழைய ரசத்தை புது துருத்தியில வைக்க முடியாது. வச்சா ஒண்ணு கெட்டு போகும், இல்லைன்னா பீடி போடும். அப்ப எந்த மனுஷனை எப்படி அழைக்க வேண்டும், எந்த மனுஷனை எங்கு கொண்டு செல்ல வேண்டும், எந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஊழியங்களை கொடுக்க வேண்டும் என்பதை தேவாதி தேவன் அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் அவருடைய ஊழியத்திற்கு பொதுவாக அழைக்கிற போது எல்லா ஊழியனுக்குமே நிச்சயம் தேவைப்படக்கூடிய ஒரு தகுதி என்ன, தேவனுடைய ஊழியத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சில தகுதிகள் நிச்சயம் அவசியம். பொருளாதார தகுதியோ, படிப்பு தகுதியோ, அல்லது திறமை தகுதிகளோ அல்ல. அவருடைய பண்புகள், அவருடைய சுபாவங்களின் அடிப்படையிலே, சில வாழ்க்கை முறைகளின் அடிப்படையிலே சில தகுதிகள் வேண்டும். அதுல ஒன்று சாந்தகுணம். வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவனும். ஆண்டவர் அவர் பட்சபாதம் இல்லாதவர். எல்லா மனுஷரையும், எல்லா ஆத்துமாக்களையும் அவர் ஒரே போலதான் அவர் பார்த்தார், ஒருமித்த கண்களோடு தான் அவர் பார்த்தார். அதுபோல கர்த்தருடைய ஊழியக்காரன் எல்லாரிடத்திலும் அவன் சாந்த குணம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரே ஒரு தகுதி, அந்த தகுதிகளில் மிக முக்கியமான தகுதி என்று சொல்லி நம்ம பார்க்கிற போது சாந்த குணத்தை தேவன் அங்கே வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் பட்சமாய் நின்று, அவருடைய சமூகத்தில் நின்று, திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் மன்றாட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயம் அவசியம் என்ன வேணும் அப்படின்னா சாந்த குணம் வேணும். நீங்க மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நீங்க தியானித்து பார்க்க முடியும். எத்தனையோ விதத்துல, எத்தனையோ முறை ஜனங்கள் அவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், செயல்பட்டார்கள். ஆனா எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்துல மாத்திரம் போய் சொல்றார். ஆனா இவங்க பண்ணக்கூடிய முறையீட்டை பார்த்து தேவன் கோபம் கொண்டு, இஸ்ரவேல் மீது கோபம் கொண்டு அவர்களை அழிக்கும்படியாக அவர் தடைப்பட்ட போது, அவர் முற்பட்ட போது அவர்களுக்காக திறப்பில் அங்க நிற்கிறார். என் பெயரை வேண்டுமானாலும் ஆண்டவரை கிறுக்கி போடும், அவர்களை அழிக்காதபடிக்கு செபிக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்காய் அவருக்குள்ளாக அந்த சாந்தகுணம் செயல்பட்டபடியினால், அந்த சாந்தகுணம் வெளிப்பட்டபடியினால்தான் அவர் அப்படி திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தையும் நாம பார்க்க முடியும். 40 நாட்கள் குசியாமல் குடியாமல் மலையிலே இருந்து தேவனுடைய கற்பனைகளை அவர் பெற்றுக்கொண்டு கீழே வருகிற போது, அவர் வர தாமதிக்கிற நேரத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பொன் கன்றுக்குட்டியை வார்த்தை ஆராதிக்கிறாங்க. இந்த காரியத்தை பார்க்கிற போது கோபம் கொண்டு தேவன் கைப்பட எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை, கற்பலகைகளை கீழே போட்டு உடைக்கிறார். அப்ப தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய மகிமைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிற போது அதற்கு எதிராக பாம்பை போல சீற்றம் கொள்ளுகிற மோசே தன்னுடைய மகிமைக்கு, தன்னுடைய நாமத்திற்கு, தன்னுடைய புகழுக்கு, தனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பின போது
அமைதலாய் இருந்து தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார். அப்ப தேவ மகிமை தூசிக்கப்படுகிற போது, தேவ மகிமைக்கு விரோதமாய் ஒரு காரியம் எழும்பும் போது சீற்றம் கொண்டு எழுகிற மோசே தன்னுடைய மகிமைக்கு தனக்கு பங்கம் வருகிற போது அவர் சாந்தத்தோடு பொறுமையோடு கூட காணப்படுகிறதை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய அனுதின வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தேவன் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில என் தேவனுக்காக நான் பட்சமாய் நிற்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அநேக வேலைகளில் வருந்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் பொழுது, தேவனுடைய மகிமைக்கு தூசணம் பங்கம் வருகிற போது அமைதலாய் செவிட்டு விழியை போல கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு நம்முடைய மகிமைக்கு, நம்முடைய புகழுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு பங்கம் வருகிற போதுதான் நம்ம சீற்றம் கொண்டு எழுதுகிறோம். எவ்வளவு ஒரு தலைகீழான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மனுஷன், தேவன் விரும்புகிற மனுஷன், பிறப்பிலே நிற்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன், அவன் சாந்த குணம் உள்ளவனாய், தேவ மகிமைக்கு பங்கம் வருகிற போது எதிர்த்து நிற்கிறவனாயும், தனக்கு பங்கம் வருகிற போது சாந்தத்தோடு ஒரு ஜெபிக்கிறவனாயும் காணப்படக்கூடிய அந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். இதிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயை நாம் பார்த்தோம். மத்தேயு 11:29 அவர் அழைக்கிற அழைப்பை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக தேவன் எதிர்பார்க்கிற மனுஷன், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டும்? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, யாருடைய இருதயத்தை என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலே ஆபிரகாமை குறித்து அங்கு பேசப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் எப்படி அவர் தெரிந்து கொண்டாராம்? ஆபிரகாமினுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக தேவன் கண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளதாக காணப்பட வைக்க வேண்டும். தேவன் அதைத்தான் பார்க்கிறார். தேவன் வெளி அடையாளமாய், வெளி வேஷத்தை அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அந்தரங்கங்களை, உள் இந்திரியங்களை அவர் ஆராய்கிற தேவன். அப்ப நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தினுடைய நினைவுகளை அவர் பார்க்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்தார். அந்த இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாய் இருந்தது என்று சொல்லி அவர் பார்த்து அவரை அழைத்தார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை கம்பேர் பண்ணி சொல்றார். சாலமோன் இடத்துல பேசுறார். சாலமோன் இடத்துல பேசுகிற போது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீதை அந்த இடத்துல ஒப்பிட்டு தேவன் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன பேசுகிறார்? உன்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னுடைய சமூகத்திலே என் கட்டளைகளை, என் நியாயங்களை கைக்கொள்ளும்படி மன உத்தமமும் செம்மையுமாய் இருந்தான். உண்மையாய் அவன் இருந்தான். இன்னும் நீங்க ராஜாக்கள், இந்த நாளாகமம், சாமுவேல், இந்த புத்தகங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல அநேக இடங்களில, அநேக ராஜாக்கள் இடத்துல தேவன் அந்த காரியத்தை பேசுவதை நம்ம பார்க்க முடியும். என் தாசனாகிய தாவீது உண்மையாய் இருந்தது போல என்று சொல்லி. அப்ப தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக தாவீதுடைய இருதயம் உண்மையுள்ளதாய், செம்மையானதாய் அது காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள இருதயமாய், பட்சபாதம் இல்லாத ஒரு இருதயமாய், யார் பக்கமும் சாயாதபடிக்கு விருப்பு வெறுப்பற்ற நிலையில தேவ சமூகத்தில் காணப்படும்படியாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்த தகுதி தேவன் அடுத்த எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற மனுஷனிடத்துல காணப்பட வேண்டிய தகுதி அதுதான்.
உண்மையுள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, எந்த அளவுக்காய் தாவீது தேவனிடத்துல தேவனுடைய காரியங்களுக்காக உண்மையா இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்தினுடைய வீட்டில் அது வைக்கப்பட்ட போது தாவீதுடைய இருதயம் எப்படி நினைத்தது? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைகளுக்கு கீழாக இருக்கிற பொழுது நான் மட்டும் மச்சுப்பாதல வீட்டுல இருக்கலாமா? நான் மட்டும் இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாமா? நான் மட்டும் இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழலாமா? தேவனுடைய பெட்டி இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய கட்டளைகளுக்காக தேவனுக்காக ஒரு வைராகியம் பாராட்டின அந்த இருதயத்தை தேவன் கண்டார். தாவீதுடைய இருதயம் ஒரு குழந்தையுடைய இருதயத்தை போல. தேவனுடைய பெட்டி ஓபேதுடைய வீட்டிலிருந்து ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிற போது தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தான் ராஜா என்கின்ற அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு வளர்ந்த முதிர்ந்த ஒரு மனிதன் என்கின்ற அந்த நிலையையும் மறந்து குழந்தைகளை போல சந்தோஷமாய் தேவனுடைய பெட்டி தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறது என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் அவர் ஆடி பாடி களிப்போடு கூட வருகிறதை நாம் பார்க்க முடியும். பச்சைபாடைய காரியத்திலே கூட அவர் அரண்மனையுடைய முற்றத்தில் இருந்து ஒரு குழந்தையை போல பார்த்த உடனே விருப்பம் கொண்டு பாவத்தை செய்தாலும் தேவனுடைய தீர்க்கன் வந்து சொல்லுகிற போது அதே அந்த குழந்தையுடைய அந்த மன உண்மையின்படியாக தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்க்க முடியும். அதனால தேவன் சொல்லுகிறார், தாவீதை என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். ஒரு உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள இருதயம் கொண்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தான் தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக அவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தின் நிலையும் நம்முடைய இருதயத்தினுடைய பக்குவமும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் அது பக்குவப்பட வேண்டும், மாற வேண்டும். உண்மையுள்ள நிலைக்கு அது மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனை விதத்துல வேஷங்கள், வெளி வேஷங்கள், என்னுடைய சொல் ஒன்று செயல்பாடு ஒன்றாக, வீட்டில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, வேலைஸ்தலத்தில் ஒரு மாதிரி என்று சொல்லி வாழ்க்கையினுடைய முறைகள் பல கோணங்களில பல விதங்களில வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அப்ப நம்முடைய நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாய் அவர் காண வேண்டும். அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தேவனுக்கு. தாவீது எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாப்போ அதே போல மோசே, அவரையும் வாசித்து பாருங்க. எபிரேயர் காரியம் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல உலகத்தில் இருந்த சகல ஜனங்களிலும் அவன் சார்ந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அதோடு கூட மாத்திரமல்ல, சார்ந்த குணம் மாத்திரம் அவனுக்கு அழகாய் அணிகலனாய் இருக்கவில்லை. அதோடு கூட அவன் எப்படி இருந்தான்? தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். பரிசுத்த ஸ்தல காரியமாய் இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போகிற காரியமாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய காரியமாய் இருந்தாலும் சரி, தனக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்கள் முறுமுறுத்த காரியத்திலும் சரி, எல்லா காரியத்திலும் தேவனுடைய பார்வையிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் அவன் காணப்பட்டான். 5வது வசனம், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் தேவனுடைய வீட்டிலே தேவனுக்கு பணிவிடைக்காரனாய் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். என்ன செய்யும்படியாக என்ன பணிக்காக தேவன் அழைத்தாரோ அந்த பணியை உண்மையுள்ள இருதயத்தோடு கூட அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம வீட்டுல நம்முடைய சொந்த வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலையே எந்த அளவுக்கு உண்மையோடு கூட நம்ம செய்கிறோம், மன விருப்பத்தோடு கூட நம்ம செய்கிறோமா, மனம் உணர்ந்து நம்ம செய்யறோமா,
செய்யலைன்னா திட்டிடுவாங்களே, செய்யலைன்னா இதை சொல்லிடுவாங்களே. காப்பி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்றது, இந்த எண்ணங்களோடு தான் நம்ம வேலை செய்யறமே தவிர, அதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நம்ம வேலை செய்யறமே தவிர, மன உண்மையாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு. ஆனா மோசே அப்படி இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. எதற்காக தேவன் அழைத்தாரோ அதை மாத்திரம் அவர் செய்தார். அதற்கு விரோதமாக, அதற்கு எதிராக ஜனங்கள் செய்கிற போது தேவனிடத்துல தான் அவர் போனார். இப்படி முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரே, இப்படி கேட்கிறாங்க ஆண்டவரே. அப்ப தேவன் கொடுத்த காரியத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதே 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ மோசே அவருடைய பணிவிடைக்காரனாய் இருந்தால், பணிவிடைக்காரனாய் அழைக்கப்பட்ட அந்த நிலையில இருந்து அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கும் மேற்பட்டவராய், தேவனுடைய வீட்டிற்கும் மேற்பட்டவராய், இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் கூட, அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தாலும் கூட, அவர் தன்னை தேவன் அழைத்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். என் காரியத்தின் நிமித்தமாக யார் போவார்கள் என்று சொன்ன கேட்ட தேவனுடைய அந்த ஏகத்துக்கு, கேள்விக்கு தன்னை அர்ப்பணித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய தேவத்துவத்தை தவறான முறையில் அவர் வெளிப்படுத்தவில்லை. எந்த விதத்திலையும் அவர் அதை கிளைம் பண்ணல. உண்மை உள்ளவராய், கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேசத்திலே உண்மை உள்ளவர்கள் வாசிங்க. பக்தியுள்ளவர் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்து இருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரிலே குறைந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய காரியம், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இது சங்கீதக்காரனுடைய பார்வை. ஆனா தேவனுடைய பார்வை என்ன தெரியுங்களா? ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அநேக வேலைகளில், நம்முடைய பாடுகளின் வேலைகளிலே, பிரச்சனைகளின் வேலைகளிலே நாம் புலம்புகிற காரியம், நாம் சொல்லுகிற காரியம், தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், தேவன் என்னை காணாதபடி போய்விட்டார் என்று சொல்லி தேவனுக்கு எதிராக நம்ம முறுமுறுக்கிறோம், சொல்லுகிறோம். தேவனோடு கூட நமக்கு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனா இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு குறைந்திருக்கிறார்கள் சொல்றாரு. ஆனால் தேவன் சொல்லுகிறார் தேசத்திலே உண்மை இல்லை. மிகவும் வருத்தப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு உண்மையை காண்பது ரொம்ப அரிதா இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. எல்லாமே இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு வியாபார ரீதியாக போய்விட்டதை நம்ம பார்க்க முடியும். உண்மை உள்ளவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 2020 இந்தியாவை வல்லரசு ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இந்தியனுக்கு கனவு இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளுக்குள்ளாக, இந்த வருடத்திற்குள்ளாக இந்தியாவை என் தேவாதி தேவனுடைய தேசமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவனுக்கு கனவில்லாமல் போனது ஏன்? அந்த எண்ணம் இல்லாமல் போனது ஏன்? இன்னைக்கு அநேக ஊழியங்கள் இந்தியாவை இயேசுவுக்கு சொந்த தேசமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஊழியங்களை விரிவுபடுத்திக் கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும்
தேவனுடைய சமூகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்த ஜனங்கள் இன்றைக்கு காசுக்காக, அதிகாரத்துக்காக விலை போகிற காரியங்கள் ஏன் நம்முடைய நாட்டில் நடக்கிறது என்றால், தேவன் தேடுகிற இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனுஷன் இல்லை. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன், சாந்தகுணம் உள்ள ஒரு மனுஷன், இருதயம் உண்மையுள்ள ஒரு மனுஷன் இன்றைக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர், தேவனின் தேவன் என்று சொன்ன அநேகர் காசுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் விலை போவதை நம்ம பார்க்க முடிகிறது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவியின் கனி என்பது எதில்தான் இருக்கும், எதில்தான் தெரியும்? நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எனக்கு ஆவியின் கனி, தேவனுடைய ஆவியின் கனி என்னிடத்துல காணப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆவியின் கனி எதில விளங்கும், அதை எதில காட்ட முடியும் என்று சொன்னால் உண்மையில தான். தேவனுக்கு உண்மையா இருப்பதில், ஜனங்களுக்கு உண்மையா இருப்பதில் தான் அந்த நற்கனியை நான் காட்ட முடியும். நற்கனியை நான் உண்மையில காட்டாதபடிக்கு ஆவியின் கனி நிறைந்தவன் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், கிரியை இல்லாத விசுவாசத்தை போல அதுவும் ஒரு செத்த ஜீவிதமாகத்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு அனுமதிக்கவும் இல்லை. தேவன் விரும்புகிற மனுஷன், தேவன் தேடுகிற ஒரு மனுஷன். ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக பயன்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த சுபாவங்களை நீங்க பார்க்க முடியும். யோசேப்பு அவரே அவர் சாட்சியா சொல்றார், நீங்கள் என்னை அனுப்பவில்லை, தேவனே என்னை அனுப்பினார் என்று சொல்லி. தேவன் தெரிந்து கொண்டதை, தேவன் அனுப்புவதை, தேவனுக்காக செயல்பட வேண்டிய காரியங்களை உணர்ந்த யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருந்தது, சாந்தகுணம் இருந்தது, அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அந்த உண்மை நிமித்தமாகத்தான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அதன் மூலமாகத்தான் அந்த தேசம் காக்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி அவருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆரம்பத்துல மறுக்கிறார், இது முடியாது, இது சாத்தியமா என்று சொல்லி ஆரம்பத்துல மறுத்தாலும், தேவன் மூலமா கொடுத்த அந்த நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொண்டு போன போது அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த வைராக்கியம், என் ஜனத்திற்காக நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். எப்போ அந்த கீழ்ப்படிதலும் சாந்தமும் தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டதோ, அப்ப அவர்களுக்குள்ளாக வந்த காரியம் தான் தேவ சமூகத்துல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கக்கூடிய நிலை. இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகள், தானியேல், எலியா, எலிசா, அநேக பிள்ளைகள் நாம பார்க்க முடியும். இவர்களை கொண்டுதான் தேவன் செய்தார். இவர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிட்டாரோ, தேவன் தீர்மானித்திருந்தாரோ, அவைகளை அவர்களை கொண்டு தேவன் செய்தார். காரணம், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், சான்றுகளும் உள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்தை அழிக்காதபடி தேவ சமூகத்தில் நம்ம திறப்பின் வாசலில் நிற்கிறோம், சுவரை அடைக்கத்தக்கதாக நம்ம நிற்கிறோம், கதறுகிறோம் அப்படின்னா நம்முடைய கதறல் வரட்டு கதறலா தான் இருக்கும். தொண்டை காஞ்சு போகும், அதுக்கு மேல நம்மளால கதற முடியாது, வெள்ளற்று போகும். காரணம் என்ன? என்னிடத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவிதத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற மனுஷனாய் நான் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் என்னிடத்துல காணப்படவில்லை. அப்படி இருந்து நான் கதறுகிற கதறல் அது வீணானதாயிரும். ஆக தேசத்துக்கு நாம் கதற வேண்டியது அவசியம். அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக நாம் கதற வேண்டியது அவசியம். அதற்கு முன்பதாக என்னை நான் சரிபடுத்திக் கொள்ளும்படியாக, தேவ சமூகத்தில் தகுதியோடு என்னை நான் நிறுத்திக் கொள்ளும்படியாக கதற வேண்டியது அவசியம். என்னை ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாய், சாந்தகுணமுள்ள ஒரு மகனாய், ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ள ஒரு மகனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி
தேவ சமூகத்துல நம்ம கதறுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கருத்தாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய ஒத்தாசையை தாரும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த பொல்லாத உலகிலே உம்முடைய பலன் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும். அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள், ஆண்டவரே, அநேக பேச்சுக்கள், சம்பவங்கள், இவையெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு, எங்களுடைய சாந்த குணத்திற்கு, எங்களுடைய உண்மைத்தன்மைக்கு அது ஒரு சோதனையாய் அது அமைகிறது ராஜா. அந்த வேலையிலெல்லாம் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுக்கு சாட்சியாய் முன் வாழ்க்கை மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டின உண்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்ம செபிப்போம். மன்னாசையில் நான் மயங்கியே மனிதர்களுடைய தகுதிகளை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினபடியினால் நம்முடைய திருச்சபையில் அநேக பிள்ளைகள் திறப்பு நிற்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படியாப்பட்ட அலங்காரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட உணர்த்தி இருக்கிறார். கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உண்மையிலே தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, நான் தேவனுக்கு எவ்விதமாய் மாற வேண்டும் என்பதுதான் ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தி. தேவன் நம்முடைய விருப்பத்தை நல்ல காலை நேரத்தில் நம்மோடு கூட பகிர்ந்து இருக்கிறபடியினால் நம்முடைய தேசத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளபடியாக நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சிகளில் பல தோல்விகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் மேடுகளாய் மாற்றும்படியான வல்லமை கர்த்தருடைய அதிகாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் இருக்கிறபடியால் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியவர்களாக இருங்கள், சார்ந்த குணமுள்ளவர்களாக இருங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரே, என் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கும் பொழுது, என் பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கும் பொழுது, நீ விரும்புகிற விருப்பம் என்னிடத்துல காண வேண்டிய ஆண்டவரே கர்த்தாவே தகுதிகள் இதைத்தான் நீ சொல்லுகிறேன். மகனே மகளே, நீ கீழ்ப்படுதலாயிரு, நீ சார்ந்தவர்களாயிரு, நீ உண்மையுள்ளவர்களாயிரு என்று சொல். நம்ம ஏற்பணிப்போம். ஆண்டவரே, நீ விரும்புகிற விருப்பம் எங்களுக்குள்ளாக காணப்படும்படியாக நாங்கள் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே முழு மனதோடு கூட
ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படியும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தினுடைய கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சித்தத்தின்படி நம்மோடு பகிர்ந்தளித்த செய்திக்காக நம்ம ஏற்படுவோமா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையான நல்ல காலை நேரத்தில் நாங்கள் நிர்பந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடத்துல எதிர்பார்த்து வந்த பேசின உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை வேளைகளை மறுரூபப்படுத்துகிறதான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாம் கலைந்து விட்டு நற்காரியங்களை விதைத்ததற்காக உங்களுடைய சோதனைகளை ஜெபிக்கின்ற ஆண்டவரே. கர்த்தாவே, குடும்பத்துடைய ஆசீர்வாதம் பொங்குவதற்காக, எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொங்குவதற்காக, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரை விளம்பினதற்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக எங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரை. கர்த்தாவே, எங்களுடைய பிழைவினைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் அதன் மேல் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு, அவைகளை ஆண்டவரை இங்கே விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரை கர்த்தாவை பிசாசம் எடுத்து போடும்படியாக, ஆண்டவரை கர்த்தாவை மேலே வைத்து விடாதபடிக்கு, அதை எல்லா விதமான காவலோடு கூட காத்துக் கொள்ளும்படியாக பெரும் கிருபைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவைகளை ஆண்டவரை நாங்கள் நடக்கும் பொழுது நினைத்துக் கொண்டிருக்கும்படியாகவும், உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாழ்வில் ஆண்டவரை இதை நினைத்துக் கொண்டிருக்கும்படியாகவும், ஆண்டவரே கர்த்தாவை படுத்து விழுகிற பொழுது அந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வந்து ஒவ்வொரு தேவையை சந்தியும் ஆண்டவரே. கர்த்தாவை சமாதானத்தோடு அனுப்புவீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தா சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஏற்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் வழிநடத்திலும் நம்மளோடு கூடவும் உலகத்தில் சகல பரிசுத்தோடு கூடவும் இன்றும் இன்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.